வணக்கம். தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஆள் தான் சிறந்தவங்க அப்படிங்கிறத பறைசாற்றிட்டு இருப்பாங்க. குறிப்பா வந்து நெறைய படங்கள்ல பார்க்கலாம். வந்து பாபா படத்துல சொல்லலாம் எக்ஸாம்பிள். ரஜினி உட்கார்ந்திருப்பாரு. "நீ யாரு?" அப்படின்னோனே, "மாமா வெளிய போ." "யாரு?" "சித்தப்பா வெளிய போ." "நீ நண்பர், நீ உள்ள போ." அப்படின்னு சொல்ற மாரிலாம் டயலாக்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எல்லார் மனசுலயும் குறிப்பா சிட்டில வளர்ற பசங்க மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, உறவினர்கள், உறவுக்காரங்கங்கிறது ஒரு 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 வித்தியாசமாவும் நண்பர்கள் தான் நம்மளுக்கு எப்போதும் கடைசி வரை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஒரு இது. அதை உடைத்து உறவுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு அருமையான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபத்திய ஒரு பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா நமது விகேடி பாலன் ஐயா சொல்லியிருந்தாரு. அவங்களோட பொண்ணு சரண்யா, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் ஒரு கேள்வி கேட்பாங்க. உறவுகள் முக்கியமா, நண்பர்கள் முக்கியமா அப்படின்னு. அவர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உறவுகளும் வேணும், நண்பர்களும் வேண்டும். அது 2ம் இருந்தா தான் வாழ்க்கைய கரெக்ட்டா கொண்டு போ முடியும் அப்படின்னு. அதுல எது குறைஞ்சா கூட அவன் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் சூப்பரா சொல்லியிருப்பாரு. சோ அந்த வகையில உறவுகளில் மேன்மையை சொன்ன அந்த மெய்யழகன் படத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இயக்குனர் திரு பிரேம்குமார சொல்லலாம். ஏன்னா அவரோட முதல் படைப்பான 96 படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்தது. ஒரு காதல் பால்ய வயதுல நடந்த காதலை வந்து ரொம்ப அருமையா ஒரு ஒரு அனுபவ ரீதியான ஒரு விஷயமா இருந்தது. அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு படம். அதுக்கு அடுத்த படமா இந்த மெய்யழகன் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து அவர் நினைச்சிருந்தா ஆபாசமோ இல்ல வன்முறையோ இல்லைன்னா குத்துப்பாட்டோ இல்ல போதை கலாச்சாரங்களையோ கலந்து அது ஒரு கமர்ஷியல் படமா அதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் எடுத்த விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, தமிழ் கலாச்சாரமா இருக்கட்டும், இல்ல பண்பாடு இருக்கட்டும், இல்ல உறவு முறைகள், அப்புறம் வந்து எப்படி அந்யோன்யமா இருக்காங்க, கிராமிய வாழ்வியல், அப்புறம் வந்து அந்த வெள்ளந்தியான ஒரு குணம், அந்த பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், இல்ல சிறு வயது நினைவுகள், அவரோட அதுல ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய அந்த இது இருக்கு இல்லையா, பாடல்கள் வந்து இப்போ ரெட்ரோ சாங்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இது வந்து ஹம் பண்ணி, அதாவது கோடை கால காற்றே அதெல்லாம் அதெல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு இதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல அந்த பஸ் பயணங்கள்ல அப்படி நம்மளையும் அந்த பஸ் பயணத்திலேயே உட்கார வச்சு அவர் நமக்கும் ஒரு சீட்டு கொடுத்து நம்மளும் கூட போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறதா இருக்கட்டும். இல்ல விலங்குகள், அதாவது ஒரு பாம்பு, ஒரு மீன், ஒரு சின்ன சின்ன விலங்குகள் கூட வந்து யானையா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா காமிச்சதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழர்களோட வாழ்வியல், அதாவது வரலாறு, அது எல்லாத்தையுமே அரசியல், குறிப்பா அரசியலை பத்தி பேசினதா இருக்கட்டும். அதாவது ஒரு சைடு இலங்கை அரசியல் பத்தி, இலங்கை சண்டை போடும்போது நம்ம யாருமே அதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா துப்பாக்கி சூடு, நம்ம வந்து ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட. சோ 2 கட்சிகளையுமே வந்து அந்த அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பாரபட்சம் இல்லாம அவர் அந்த பண்ண அந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சோ இதுதான் வந்து முக்கியமான படத்துக்கு ஒரு இதுன்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா திரு கார்த்தி அவர்கள். கார்த்திக் வந்து இதே மாதிரியான ரோல் வந்து அவர் புதுசு கிடையாது. இருந்தாலும் அவரு துரு துருன்னு அந்த கேரக்டரா இருக்கட்டும், இல்லைன்னா அதான் அதான் அப்படின்னு கூப்பிடுற அந்த அந்த இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு சிரிப்பு கலந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து தியேட்டர்ல நிறைய பேர் அவர் பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து யாரா நீ அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் நிறைய 2, 3 பேர் கேட்டாங்க. என் பொண்ணு கூட யாரா நீ அப்படின்னு கேட்டுற மாதிரி எல்லாம் நான் பார்த்தேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்ரூம் போனோம் அப்படின்னு அரவிந்த் சாமி கேட்கும்போது 1க்கா 2க்கா அப்படின்னு சொல்ற அந்த வெள்ளந்தியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கர தியேட்டர்ல கிளாப் வாங்குச்சு அப்படின்னு சொல்லணும். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு 2 பேரும் பேசுற அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது பியரை வந்து மாத்தி கொண்டு வருது, ஒருத்தருக்கு போனை போட்டு எல்லாம் ரெடி பண்றது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது போக ஜல்லிக்கட்டு வந்து அந்த வாடிவாசல்ல மேல நின்று அப்படி கயிறை எடுத்து விடுறதா இருக்கட்டும், அதை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த அந்த போலீஸ் எஸ்ஐயே வந்து அவரும் வந்து உள்ள வந்து ஜல்லிக்கட்டு இது பண்றதெல்லாம் வந்து அந்த டயலாக் எல்லாமே வந்து இயல்பா நம்ம ஒருத்தரை பார்த்த ஒரு கிராமத்துல போய் ஒருத்தரை வந்து ஒரு மனுஷனை நம்ம சந்திச்ச மாதிரி ஒரு ஃபீலை கார்த்திக் கொடுத்தாருன்னு சொல்லணும். அதே போல வந்து அந்த சோழனோட அந்த வரலாறு அவர் விவரிக்கிற இடத்துல 1001 நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
அது மட்டும் இல்லாம அந்த வடக்கிருத்தல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு நம்ம கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் எல்லாம் படிச்சிருப்போம். வடக்கிருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு. அதை பத்தியான எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது வடக்கு வடக்கு சைடுல உட்கார்ந்து அண்ணன் தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிடாம உயிர் நீத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா அவரு விளக்கும் போது நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்த பாசிட்டிவ் திரு அரவிந்த் சாமி அவர்கள். அரவிந்த் சாமியோட லேட்டஸ்ட் இன்டர்வியூல நம்ம பார்க்கும்போது என்னடா மனுஷன் இந்த ஆளு இவ்வளவு கோடி கோடியா வச்சிருக்காரு, இருந்தாலும் அவரு எவ்வளவு வாழ்வியல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு, எவ்வளவு தத்துவார்த்தமான விஷயங்கள் பேசுறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அவரு சொல்ற மாதிரி எனக்கு வந்து இந்த குடும்பத்துல ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து கோயிலுக்கு போறது இல்லை அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அத வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்துல வந்து பெரியாருக்கு மாலை போட்டு பக்கத்துல முருகனே வச்சிருந்தாங்க. அது வந்து அரவிந்த் சாமி ஞாபகம் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலா. சோ மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருந்தாருன்னு சொல்லணும். அவரு சிட்டி லைஃப்ல இருந்து அந்த இதுல ஏறி வரும்போதா இருக்கட்டும், அவரு அந்த ஃபேஸ், அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு முதிர்ந்த ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து முகத்துல வந்து அவரு கிராமத்துல வந்து அந்த சின்ன வயசு, அதாவது அதெல்லாம் பார்க்க பார்க்க அவரோட முகத்துல மாற்றங்கள் ஏற்படுறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. அங்கிருந்து வர்றாரு, கிராமத்துல ஒவ்வொரு இதா வந்து யோசிக்க வரும்போது அவர் முகத்துல ஒரு பிரைட்னஸ் வர்றதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த கோடைக்கால காட்டுற 2 பேரும் சேர்ந்து பாடுறது ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து எதுக்கெடுத்தாலும் அவங்க ஒய்ஃப்க்கு போன் பண்ணி அப்டேட் பண்றது. அப்புறம் வந்து அந்த முறப்பொண்ணு வந்து பக்கத்துல உட்கார்ந்து மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஒரு ஏக்கம் கலந்த ஒரு விஷயம். அந்த பொண்ணு போகும்போது லைட் அப்படி தட்டிட்டு போறதெல்லாம் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல இருந்துன்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த சீன்ல வந்து அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து ஓடி போவாரு. ஓடி போகும்போது செருப்புலாம் கலந்துட்டு அது இருந்தாலும் ஓடி போயிட்டு திருப்பி வந்து செருப்பு வந்து எடுத்துட்டு அந்த சீன்லாம் வந்து என்னமோ பண்றாரு அரவிந்த் சாமி. அதாவது ஒரு சில இடத்துல அவர் ரொம்ப க்ளோஸ் அப்ல இந்த படத்துல நம்ம பார்த்திருக்கோம். அஜித்தோட சாயல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஒரு கலரு, அந்த கண்ணுல இதெல்லாம் பார்க்கும்போது அஜித்தோட அவர் பேசுறதுலாம் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் அரவிந்த் சாமியை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்தி நமக்கு ஏற்கனவே பிடிக்கும், அரவிந்த் சாமியை வந்து இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா மற்றும் தேவதர்ஷினி, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப லைட்டான கேரக்டர்ஸ், பட் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸ்ரீதிவ்யா வந்து அந்த வீட்டுல வந்து தனியா வந்து எதுனாலும் நீங்க சொல்லுங்க, அவரு இப்படிதான் அவங்க பேசுற டைலாகா இருக்கட்டும், இல்ல தேவதர்ஷினி வந்து இவர்கிட்ட நீ தங்கி இருந்து வா அப்படின்னு, அந்த 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இசை இந்த படத்துக்கு பெரிய பலம். ஏன்னா வந்து அடிச்சு புடிச்சு பயங்கர பிஜிஎம் எல்லாம் பண்ணாம அப்படி நமக்கு அப்படி ரொம்ப இளையோ, அதாவது இசை வந்து இருக்கிறதே தெரியாம அப்படி டயலாகோட சேர்ந்து வருது. சில இடத்துல அப்படி வருது. பாடல்கள் ஓகே சூப்பரா இருந்தது. ஸோ அந்த இசை வந்து அங்கங்க வர்றதுதான் வந்து அதோட இதா இருந்துச்சு. கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துலயும் ஒரு அருமையான ஒரு இசையை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒளிப்பதிவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒவ்வொரு ஷாட்டும் நைட் ஷாட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்க சைக்கிள்ல போறது வர்றது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ குறிப்பா வந்து அந்த சைக்கிள் பத்தி எல்லாம் பேசும்போதெல்லாம் நமக்கே வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நடந்து போறது, அந்த டக்கடிச்சு பையன் எப்படி போனான், குரங்கு படல், அதெல்லாம் வந்து நமக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மைனஸ், அதாவது நெகட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. இளவரசா இருக்கட்டும், ராஜ்கிரண் ஆகட்டும், இல்லைன்னா ஜெயபிரகாஷ் ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், நல்ல பெர்ஃபார்மர்ஸ் நிறைய இருந்தா கூட அந்த கதைக்கு வந்து அவங்க எல்லாமே ஃபுல்லா தீனி போட முடியல. ஒன்லி கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி தான் ஃபுல்லா நமக்கு நெடுக வராங்க. இவங்களெல்லாம் பெருசா யூஸ் பண்ண முடியாதல, அது ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் கதையோட டிமாண்ட் அது இல்ல, அதுதான் சொல்லணும். பட் இவங்க எல்லாரும் வர்ற சீன் கரெக்டா அங்கங்க பண்றாங்க. குறிப்பா கார்த்தியோட அப்பாவை வர்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையா அந்த அந்த நடிகரை அவரும் நல்லா பண்ணிருந்தாரு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து அவரு மத்தவங்க எல்லாம் சின்ன பசங்க, அரவிந்த் சாமி வந்து நல்லா மீசு தாடி எல்லாம் வச்சு ஒரு 18 வயசுக்கு அந்த ரேஞ்சில இருக்கிற ஒரு பையன் தான். ஆனா அவருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்ல. அவர் சொல்றாரு என்னதான் எனக்கு பழசெல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னா கூட அவரு இவ்வளவு பெரிய பையனா இருந்துட்டு இதெல்லாம் தெரியல, இந்த அதெல்லாம் தெரியலங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்தது. கொஞ்சம் அது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த பேர், அந்த படத்தோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா அவர் கார்த்தியோட நேம் தான். பேர் என்ன பேருன்னு தெரியறதுதான். சோ அது கடைசி வரை சூப்பரா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து கார்த்தி அதை பத்தி பேசும்போதெல்லாம் சிரிப்பு வரும். பட் ஆனா கடைசியில அதை ஓபன் பண்ண விதம் வந்து ரொம்ப நாடகத்தன்மையா இருந்தது அப்படின்னு சொல்லணும்.
ஸோ அது அது கொஞ்சம் இருந்தது. மற்றபடி படத்துல வந்து ஓவரால் வந்து அருமையான ஒரு படம். கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு லேக் அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பஸ்ல நீங்களும் ஏறி ஒரு சீட்ல உட்கார்ந்து நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜேர்னி லைஃப் ஜேர்னியா இருக்கும். பிளஸ் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கும் குழந்தைகளுக்குமே பிடிக்குது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படம் கண்டிப்பாக மெய்யழகன் மெய்யாலுமே அழகன். நன்றி, வணக்கம்.